மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் டெல்லியில் பாஜக மையக்குழு கூட்டம் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இதில் தமிழக பாஜக நிர்வாகிகளும் பங்கெடுத்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுவது, கூடுதல் விவரங்கள்? அருணேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக தற்பொழுது தமிழக பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கிறது. குறிப்பாக அமித்ஷா அவர்கள் தலைமையிலும் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர்கள் தலைமையிலும் இந்த மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த மையக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையினுடைய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த புதிய இயக்கம் தொடங்கி 6 மாதத்தில் அவர் கட்சியை தொடங்க போவதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவிலிருந்து பலர் கூண்டோடு விலகி தங்களை அண்ணாமலையினுடைய இயக்கத்தில் இணைத்து வருகிறார்கள். குறிப்பாக மாநில பொறுப்பில் இருக்கிறவர்கள், மாவட்ட தலைவர்களாக இருப்பவர்கள், கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலை பக்கம் அவர்கள் செல்லக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இப்படியே சென்றால் பாஜகவினுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதெல்லாம் குறித்ததான இந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை பக்கம் போகக்கூடிய பாஜக நிர்வாகிகளை தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள் 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது. இவை எல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதெல்லாம் குறித்தும் இந்த மையக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போல பல இன்ஸ்ட்ரக்ஷன்கள் தமிழக பாஜக முன்னணி தலைவர்களுக்கு அமித்ஷா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உள்ளடி வேலைகள் இல்லாமல், அரசியல் ஆதாயம் பெறக்கூடிய நிகழ்வுகள் இல்லாமல் முறையாக அர்ப்பணிப்பு உணர்வோடு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இன்னும் சில வருகின்ற நாட்களில் தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாநில தலைவர் மாற்றப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாகவும் மாநில தலைவர்கள் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பாஜகவில். அது தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி அதன் பின்பு எல் முருகனா இருக்கட்டும், அதன் பின்பு அண்ணாமலை, அதன் பின்பு நயினார் நாகேந்திரன். இப்போ அடுத்தது நயினார் நாகேந்திரனுக்கு பின்பாக யார் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது தொடர்பாகத்தான் இந்த மையக்குழு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றதாக தெரிகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.